மனிதன் உள்ளுணர்வு மற்றும் சுய சிந்தனை அடிப்படையில் எவ்வாறு செயல்படுகின்றான்? மனிதன் ஒரு தனித்தன்மை கொண்ட உயிரினம். அவன் செயற்பாடுகள் பலமுறை இரண்டு முக்கியமான அம்சங்களின் சேர்க்கையால் நடத்தப்படுகின்றன: உள் உணர்வு மற்றும் சுய சிந்தனை. உள்ளுணர்வு அடிப்படையில் செயல்படுவது எப்படின்னு பார்க்கலாம். உள்ளுணர்வு என்பது மரபாக மூளையில் பதியப்பட்ட இயற்கையான செயற்கூறுகள். மனிதனும் பிற உயிரினங்களைப் போலவே சில இயற்கையான உந்துதல்களை கொண்டிருப்பான். பயம் ஏற்பட்டவுடன் உடனடி பாதுகாப்பு நடவடிக்கை. ஒரு குழந்தை அழும்போது தாயின் தானாகவே கவலைப்படுவது. பசிக்கும்போது உணவை கேட்கும் தூண்டுதல். இந்த நிலைக்கு அறிவு தேவையில்லை, ஆழ்மனத்தில் நிகழும் செயல்கள். சுயசிந்தனை அடிப்படையில் செயல்படுவது எப்படின்னு பார்க்கலாம். சுயசிந்தனை என்பது ஒருவர் தனது எண்ணங்கள், மதிப்பீடுகள் மற்றும் லட்சியங்களை அடிப்படையாகக் கொண்டு செயல்படுவதை குறிக்கிறது. ஒரு மனிதன் கோபத்தில் இருந்தாலும் வன்முறையை தவிர்த்து அமைதியை தேர்வு செய்வது. உணவு கிடைத்தாலும் நோன்பு நோக்கத்தில் அதை தவிர்ப்பது. சமூக அழுத்தங்களுக்கிடையில் தனி முடிவை எடுப்பது. ஒரு தொழில் துறையை விருப்பப்படி தேர்ந்தெடுத்தல். சுயமா சிந்தித்து செயல்படுதல். ஏன் மனிதனுக்கு உள் உணர்வும் சுய சிந்தனையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? மனிதன் பரிணாம வளர்ச்சியில் 3வது படி நிலையில் வாழ்கின்ற ஒரு உயிரினம். உள் உணர்வின் படி வரும் பிரச்சினைகளை சுயமா சிந்தித்து நல்வழியை தேர்ந்தெடுப்பது இந்த 3வது படிநிலை நோக்கம். கோபம், பேராசை, சுயநலம், பொறாமை போன்ற உள்ளுணர்வுகளால் இங்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றது. இந்த உள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி பிரச்சனைகளை சரி செய்வது. இந்த படிநிலையில் மனிதன் நல்லது கெட்டதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவும் எண்ணவும் அன்பும் தான் முக்கியமான புரிதல் என்று உணர்ந்து கொண்டு அடுத்த படிநிலை ஆன 4வது பரிணாம வளர்ச்சிக்கு புரிதலை கொண்டு செல்வது முக்கிய நோக்கமாக கருதப்படுகின்றது.